ஸோ கிட்ட ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பவர் சப்ளைக்கான இண்டிகேஷன் வந்து ஆன்ல இருக்கும். ஸோ இப்போ கிட்ட ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பொட்டான்ஷியல் மீட்டரை வந்து வேரி பண்றேன். நான் வந்துட்டு இனிஷியலா மோட்டர் வந்து ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கும். பொட்டான்ஷியல் மீட்டர் வந்து வேரி பண்றதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து மோட்டரோட அந்த ரொட்டேஷன் அப்படின்றது மூவ் ஆகும். ஸோ 180 டிகிரி மூவ்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஸோ இப்போ நான் வந்து பொட்டான்ஷியல் மீட்டரை வேரி பண்றேன். ஸோ நான் ஏடிசி வேல்யூவை ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு வந்து மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ரன் ஆகும். அதே டைமில் இப்போ திருப்பி வந்து நான் வேல்யூவை கம்மி பண்ணும்போது மோட்டர் வந்து ரிவர்ஸில் ரன் ஆகும். ஸோ ஃபார்வர்டில் ரன் ஆகும்போது எனக்கு வந்து மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன், அதாவது பாட்டோட வேல்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபார்வர்டில் ரன் ஆகும். இப்போ வந்து மைனஸ் ஆகும்போது ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்வோ மோட்டரோட கண்ட்ரோலை நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த சர்வோ மோட்டரோட கண்ட்ரோல் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 90 டிகிரி செல்சியஸில் வேணும், இல்லை 45 டிகிரி செல்சியஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.